எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் சார்பில் இன்றைக்கி தேர்தல் கரெக்டான டைமில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி உறுப்பினர்களை தலைவர் செயலாளர்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாங்க. போட்டியின்றி தேர்வான தலைவர் ஆர் உதயகுமார் சாருக்கும் அண்ணன் பேரரசு சாருக்கும் எஸ்பி சரண் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க, என்னோடய ஓட்டையும் பதிஞ்சிட்டு வந்திருக்கேன். ஸோ போட்டியிட்ட அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வெற்றி பெறப்போகும் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் எங்கள் யூனியன் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லோரும் ஒத்துமையாக நின்று இந்த எலெக்ஷனை நடத்துறது. தமிழ் சினிமாவில் நிறைய சங்கங்கள் இருக்குது, அதில் இந்த இயக்குநர்கள் சங்கம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சங்கம். அது இந்த தேர்தலில் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். எந்த சலசலப்பும் இல்லாமல் அரசல் புரசல் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நடக்குது தேர்தல். ரொம்ப சந்தோஷம் இதில் கலந்துக்கிட்டு வாக்களிச்சது. இயக்குனர் சங்கத்தில் இயக்குநர்கள் முன்னணி இயக்குநர்கள் ஒரு 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. மீறி எந்த இயக்குனருமே வரதில்லை. என்ன காரணமாக? எங்கள் ஓட்டு போட வரலைங்களா? அது தமிழ்நாட்டோட பாரம்பரியம் தானே. நல்ல முன்னணியில் இருக்கவங்க, நல்ல வளர்ந்தவங்க எப்போவுமே ஓட்டு போட மாட்டாங்க. மக்களோட இருக்கவங்க தான் எப்போவுமே ஓட்டு போட முதல்ல வருவாங்க. வரணும். இப்போ மணி 1 தான் ஆகுது, 5 மணிக்குள்ளே வருவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும், அதுதான் அவங்களோட உரிமை. சினிமாவில் 1000 உரிமை பேசி என்ன பண்ணுறது? இங்கே ஒரு தேர்தலையும் நம்ம உரிமையை காட்டணும் இல்லையா? வருவாங்க. இயக்குனர் சங்கம் இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன? இப்போவே எங்கள் இயக்குனர் சங்கம் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு பெரிய காம்படிஷன் நடத்தி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபில்ம் மேக்கர்ஸ் உருவாக்குனாங்க. அதை தொடர்ந்து செய்யணும், அதை இன்னும் பெரிய லெவலில் செய்யணும். வருஷம் எங்கள் இயக்குனர் சங்கத்திலேருந்து புது இயக்குநர்கள் நிறைய பேர் உருவாக்கணும். அதுக்கு இவங்க ஒரு பயிற்சி பட்டறையும் அமைக்கணும். அது என்னோடய சின்ன வேண்டுகோளாக இருக்கும். ஒரு பயிற்சி பட்டறை அமைச்சு எப்படி பட்ஜெட்டில் படம் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சொல்லிக் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. இப்போ குட் பேடு காஸ்ட்னு இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு பார்த்தீங்களா கோஸ்ட்னு வைக்கிறாங்க. தமிழ் பேரை சார் இல்லை சார், அதில் எனக்குமே உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது முதல்ல. தமிழ் மொழியை தாண்டி பேர் வைக்கிறதில்ல. ஆனால் இப்போது ஓடிடி பிஸ்னஸ் பெருசாக இருக்கிறதால உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு படத்துக்கு பல டைட்டில் இருந்தால் ரீச் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஒரே டைட்டிலாக இருந்தால் ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக டைரக்டர்ஸ் இதை பண்ணுறாங்க. அதையும் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேர் வைக்கணும். புராணா பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாகவே ஒரே மாதிரி பேர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ என் படமே பகாசுரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை மொழியில் போனாலுமே அது பகாசுரா அப்படியே ஒரே மீனிங்கில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தமிழில் பேர்கள் தேடி வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது பிஸ்னஸ்க்காக தான் வைக்கிறாங்க. ஒரு 2 மாதமாகவே ஆடியன்ஸ் சைடில் தியேட்டரில் கூட்டமே வரலை. டிக்கெட் தியேட்டர் ஓனர்ஸ் ஃபுல்லாக என்னப்பா கூட்டம் வரல, தமிழ் சினிமா கண்டென்ட்டே இல்லையா பேசுகிறாங்க. ஸோ பிரேமலு மாதிரியும் மஞ்சுவா பாய்ஸ் மாதிரியும் அதிகமான மூவி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. தமிழ் மூவிகள் இந்த வாரத்தில் 7 படம் இறங்கிச்சு. 7 படத்துலையுமே 3 பேர் 4 பேர் கூட்டண்டாக இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒன்றும் இல்லைங்க, அது ரொம்ப உன்னித்து கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது சாமானிய மக்கள் தான் திரையரங்குக்கு அதிகமாக படம் பார்க்குற ஆடியன்ஸு, சரிங்களா? சனி ஞாயிறு மட்டும்தான் எலைட் ஆடியன்ஸ் மாலுக்கு வருவாங்க. சிங்கிள் தேட்டர்ஸு பிஎன்சியில் ஃபுல்லாகவே சாமானிய மக்கள் தான் திரையரங்கு வருவாங்க. இன்றைக்கி சாமானிய மக்கள் கையில் இருக்க மொபைலில் ஏகப்பட்ட ஃப்ரீ ஆப்ஸ், அதாவது அன்சென்சார்டு மூவிஸ் ஏகப்பட்டது அவங்களோட மொபைலில் ஃப்ரீயாக கிடைக்குது. அதுவும் நிறைய ஆபாசம் சம்மந்தப்பட்ட படங்கள், இரட்டை அர்த்தம் வசனம் உள்ள படங்கள், அருவருப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள படங்கள் ரொம்ப எளிமையாக ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ ஒரு ஓட்டுநரே எடுத்துக்கோங்களேன், அவங்க நைட் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ கையில் இருக்க ஃபோன்லேயே இருக்க ஆப்பில் அவன் விருப்பப்பட்ட மாதிரி படத்தை பார்த்து அவனோட நேரத்தை பொழுது கழிச்சிடறான். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 16 ஆப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது பத்தாது, இன்னும் நல்லா அலசி ஆராய்ஞ்சி நிறைய அன்சென்சார்டு ஃபிலிம்ஸ் போடுற நிறைய ஆப்ஸ் இருக்குது. இளைஞர்களோட மனசையும் கெடுக்கிற மாதிரியான ஆப்ஸ் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தமிழ் சினிமா பார்க்க அவங்களோட நேரத்தை கழிக்கிறதுக்கு நிச்சயமாக தேட்டருக்கு வருவாங்க. இதை யாரும் பெருசாக இது வரைக்கும் கவனிக்கல. நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கேன் இந்த விஷயத்த. பாஜகவில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் இன்னும் ஆட்கள் எங்கே வருவாங்க? இது நம்ம இயக்குனர் சங்க தேர்தல் இல்லை, இது இயக்குனர் சங்க தேர்தல். இதில் பாராளுமன்ற தேர்தல் பற்றி பேச வேணாம்.
இல்லை அது அவங்களோட தனிப்பட்ட விஷயந்தான், யாரோட தனிப்பட்ட உரிமையிலையும் நம்ம தலையிட முடியாது. இதுக்கு முன்னாடி நடக்காதது இல்லை, இதுக்கு அப்புறமா நடக்க போகிறது இல்லாதது இல்லை. அது அப்பப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான். இது எங்கள் இயக்குனர் சங்க தேர்தல்ன்றதால இந்த விஷயத்தை நான் வெளியே டீட்டெயில்டாக பேசுகிறேன்.